இப்போ ஜனநாயகன் படத்துக்கு மாணிக் தாகூர்லேருந்து காங்கிரஸில் பல்வேறு தரப்பினர் இப்போ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி கட்சி, இப்போ இந்த ரீதியில் இந்த மாதிரி விஷயங்களோட நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதாவது நான் வந்து ஜனநாயக படம் வந்து தாமதமாக ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணம் வந்து சென்சார் போர்டுன்ற எனக்கு தெரியும். நான் ஒரு சினிமா துறையில் சார்ந்தவராக சொன்னால் ஒரு படத்தை எடுப்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் இவ்வளோ பெரிய பட்ஜெட்டான படம் வந்து ஒரு பொங்கலுக்கு ரிலீஸ் வரும்போது அந்த பெரிய எதிர்பார்ப்புகள் இருந்து தேட்டர்கள் எல்லாம் வந்து அந்த பெரிய லாங் லீவில் தான் வந்து நிறைய நிரப்பக்கூடிய நேரம். ஆல்ரெடி ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்ததுனால திரைக்கு வரதே ரொம்ப கம்மியான நேரத்தில் வந்து இப்போ வந்து இந்த படம் தள்ளி போகிறது உண்மையிலே வந்து ஒரு வணிகத்தை பாதிக்கும், தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, 9 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து இதே மெர்சல் படத்துக்கு வந்து பாஜக இதே மாதிரி ஒரு கட்டுப்பாடுகளை கொடுத்தார்கள். அப்பவும் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பதிவிட்டார், இப்பவும் வந்து பதிவிட்டார். ஸோ அதனால வந்து இது அரசியல் நோக்கமோ கூட்டணி நோக்கமோ இல்லை, இது தமிழ் மீது அவர் எதிர்க்கப்படும். அதாவது ஒரு நியாயமாக இருக்க வேண்டும். எப்படி வந்து மத்திய அரசு வந்து ஒரு இடியோ சிபிஐ கண்ட்ரோல் பண்றாங்களோ அதே போல வந்து சென்சார் போர்டு கண்ட்ரோல் பண்ண வருகிறார்கள் என்றுதான் என்னுடைய கருத்தை சொல்றேன். பராசக்தி படம் பாத்தீங்களா, எப்படி இருந்துச்சு? பராசக்தி படம் ஒன்றும் பார்க்கவில்லை. அதுல சில கருத்துக்கள் வந்து கொஞ்சம் புறம்பாடாக இருக்குது என்ற கேள்வி இருக்கு. கண்டிப்பாக வந்து கட்சியிடம் கலந்து ஆலோசித்து அதுக்காக என்ன செய்யணும்